ஒரு பழைய பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வரும். தொட்டால் பூ மலரும் தொடாமல் நீ மலர்ந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு காதல் பாட்டு தான் அது. இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, நாம் ஏதாவது ரொம்ப நினச்சி உள்ளே போனோம்னா அந்த விஷயம் புஷ்ஷுன்னு போயிடும். நாம் எதையுமே நினைக்காமல் உட்காந்துருந்தோம்னா அந்த விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு நடக்கும். இந்த வாய்ப்பு தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்குது. எதையுமே இப்போ ஒரு பிரம்மாண்டமாக கன்னிராசி யோசிச்சிடாதீங்க. இப்போ ஒரு விசேஷ காலம் வருது. விசேஷ காலத்தில் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, நிறைய ஆஃபர் கொடுத்து மக்களை எப்படியாவது திசை திருப்பி நம்ம வியாபாரத்தை பெருசாக்கலாம், வியூகம் பகிர்த்தலாம், பெரிய அளவில் வியூகம்லாம் போட்டு நிறைய செலிப்ரிட்டிலாம் கூட கூப்பிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனே பண்ணாலும் பெரிய கெயின் வராது. அதே நீங்கள் நமக்கு கெயின் வரும். நம்ம சாதாரணமாக ஒரு லைட்டு நம்ம வாசலில் நின்று நம்ம பேசுவோம், கிளைண்ட்டுக்கிட்ட டேரெக்டாக நம்மளே மூவ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் இறங்குனீங்கன்னா நல்ல வேல்யூவாக வந்துடுவீங்க. ஏன்னா எந்த வியாபாரத்தில் கன்னிராசிக்காரர்கள் இருந்தாலும், எந்த துறையில் கன்னிராசிக்காரர்கள் இருந்தாலும் உங்களை தான் மக்கள் நம்புவார்கள். உங்களுக்கும் மக்களுக்கு தான் கனெக்ஷன். நீங்கள் எத்தனை ஸ்டாஃப் வச்சுருந்தாலும் அவங்கள பிடிக்காது. கன்னிராசிக்காரர்கள் மட்டும்தான் கண்ணில் தெரிவாங்க எல்லாருக்குமே. இந்த எண்ணத்தை முதல்ல கன்னிராசிக்காரர்கள் என்றைக்குமே மக்களோடு, உங்களுடைய கஸ்டமரோடு நீங்கள் கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், கனெக்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் வியாபார சூத்திரம். ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாரு, இப்போ டெய்லியும் நிறைய பேர் வர்றாங்க, அவர் கன்னிராசிக்கார். அவர் பணத்தை வாங்கி எவ்வளோது இப்படி இருந்தால் அந்த மளிகை கடைக்கு வரவங்களோட வரத்து கம்மி தான் ஆகும். அதே ஆனால் நல்லா இருக்கீங்களா, இந்தாங்க இது வாங்கிங்களா, இது நல்லாயிருக்கும், ஒரு வார்த்தை, தம்பி வாங்க இந்த பொருள் நல்லாயிருக்கு வாங்கிக்கிங்க, நல்லா இருக்கீங்களா, இந்தாங்க 12 வச்சுங்க, இது வச்சுங்க, இந்த உங்கள் சாக்லேட் ஒன்று வச்சுங்க. வியாபார நுணுக்கம். இப்படி சில வியாபார நுணுக்கங்கள், மற்றவங்களோடு பழகிற ஒரு ஆற்றல், இது கன்னிராசிக்கு ஒரு அழகாக வரும். அதை நிறைய இடத்துல கன்னிராசிக்காரவங்க பயன்படுத்திக்கிறது கிடையாது. எல்லாரும் பயப்படுவாங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு. கன்னிராசிக்காரவங்களுக்கு மட்டும் அந்த பயம் இருக்காது. ஆனால் நம்ம பயந்து நிற்போம். ஏன்? வெற்றி நம்ம பக்கம் வரலேன்னு அர்த்தம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி இந்த 10 விஷயத்தை கடைப்பிடிங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதிசயமான விஷயங்கள் நடந்தேறும். உங்களுக்கு இது ஒரு நல்ல மறுமலர்ச்சி நேரம். உங்கள் மனசு மலரக்கூடிய நேரம். நம்பலாம். முதல்ல பண வரவு அதிகரிக்கும். பணம் தானே பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்குது, அதனால் பண வரவு அதிகரிக்கணும். பண வரவு இருந்தால் தான் நமக்கு அந்த ப்ராப்ளங்கள் கிளியர் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய என் அன்பான கன்னிராசிக்காரர்கள், கான்டாக்டை கனெக்டிங்கை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, மூவ் பண்ணும்போது பண வரவு அதிகரிக்க போகுது. உங்கள் ஃபேஸுக்கு கிடைக்காத பணமாங்க, உங்கள் செயலுக்கு கிடைக்காத பணமாங்க உங்கள் வியாபார யுக்தியில் கிடைக்க போகுது. நீங்கள் வேலையை எவ்வளோ தான் சாமர்த்தியமாக, நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்களுக்காக கட்டுமையாக உழைத்தாலும் ஒன்றும் கிடைக்காது. கெட்ட பேர் கூட கிடைக்கும். ஆனால் அதை எந்த நேரத்தில் எப்போ உழைக்கணும், என்ன செய்யணும், யாருக்காக, யார் முகம் நம்ம முகத்தை பார்க்கணும்னு நினச்சி ஒரு கனெக்டோடு நீங்கள் உழைச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ப்ரொமோஷன் தான். அப்படி தான் உங்களுக்கு கன்னிராசி ஆண்டவன் எழுதியிருக்கிறான். நீங்கள் ராஜகோபுர கலசம், எல்லோரும் உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த காலகட்டம் ஏப்ரல் 13க்குள்ளே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய விஷயங்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசப்படுவீர்கள். இதுவரைக்கும் ஏதாவது உங்களுக்கு ஒரு தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்க போகிறது. எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்கப் போகுது. ஒரு பெரிய மைனஸ் இருக்குது சுவாமி அப்படின்னா அந்த மைனஸ் உங்களுக்கு நீங்க போகிறது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கனெக்ஷன். எல்லாரோடைய அன்பாக பேசுங்க. புதிய திட்டம் ஏதாவது போடுங்க, கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு புதிய ஸ்கெட்ச், புதிய பிளான், வியாபார சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக, கடை சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக, குடும்ப சம்மந்தமாக, கல்யாண சம்மந்தமாக புது பிளான், எல்லா பிளானையும் அழைச்சிருங்க. முதலேருந்து வாங்க. இந்த பிளான்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், பிள்ளையாரை கும்பிட்டுங்க. முழு முதற் கடவுள் விநாயகர் தான். விநாயகர் அகவல்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா டெய்லி படிங்க விநாயகர் அகவல். முடியலையா ஞாயிற்றுக்கிழமை படிங்க விநாயகர் அகவலை. படிச்சுட்டு அந்த வாரத்தை ஆரம்பிங்க.
ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் அகவலை படிச்சுட்டு ஆரம்பிங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு விநாயகர் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். அவ்வளோதான். கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் வச்சுக்கணும். விநாயகர் அகவலை படிச்சுட்டு வெள்ளத்தை வச்சு விநாயகருக்கு நிவேதியம் பண்ணிவிட்டு அந்த வெள்ளத்தை 4 பேருக்கு கொடுத்துருங்க. இல்லை கொழுக்கட்டை முடிஞ்சால் கொழுக்கட்டை பண்ணுங்கள். இல்லை வெல்லம் போதும். அந்த விநாயக பெருமான் புதிய திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் ஆரோக்கியத்தில் இப்போ வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு சின்ன சின்ன உடம்பு ப்ராப்ளங்கள் ஏதாவது ஒன்று இப்போ கண்ணில் காட்டி கொடுத்துருக்கோம். அதனால் உடம்பு ரொம்ப தொய்வாகி ரொம்ப படுத்திருக்க 5 நாளாவது நீங்கள் படுக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை ஏற்றிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த ஏப்ரல் 13க்குள்ளே மருந்து மாத்திரைகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்படும் மேம்படும் மேம்படும். எதிரிகள் உங்களை விட்டு முற்றிலும் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். துரோகிகள் விலகுவார்கள். உங்களுக்கு பிரச்சனை செய்வனை வச்சவன், கோளாறு வச்சவன், உங்களை கண் திருஷ்டியில் ஏற்படுத்தினவன், உங்களை கீழே இறங்கணும்னு பார்த்தவன் எல்லாரும் உங்களை விட்டு விலகுவான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை நரசிம்மரையும் அதே மாதிரி சுதர்சன மகாவிஷ்ணுவை புதன்கிழமையிலையும் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நரசிம்மரோட மந்திரமும் காயத்ரி மந்திரம், சுதர்சனோட காயத்ரி மந்திரம். ஓம் க்ளீம் இல்லைன்னா சுதர்சன மந்திரத்தில் மூல மந்திரத்தை கூட சொல்லலாம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய் கோவிந்தாய் கோபீஜன வல்லபாய அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ரொம்ப வலிமையாக இருப்பீங்க. ஏன்னா இதுதான் இப்போ உங்கள் எதிரிகள் விலகிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம். அதுவும் முக்கியமாக பாருங்கள், வெள்ளிக்கிழமையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துங்க. வெள்ளிக்கிழமை எடுத்துங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சுவாமிகிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாதுன்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்கள் வீட்டில் வைங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு சந்தனம் குங்குமம் வைங்க, ஒரு புஷ்பம் சாத்துங்க. அவ்வளோதான். எதிரிகள் இருக்கக்கூடாது. வார்த்தை நல்ல கவனிங்க. எதிரிகளால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படி நினச்சி அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் குலதெய்வத்தை நினச்சிங்க, உங்கள் இஷ்ட சுவாமியை நினச்சிங்க, நரசிம்மர் நினச்சிங்க, சுதர்சன மகாவிஷ்ணு நினச்சிங்க. அடுத்த வியாழக்கிழமைக்கு அந்த எலுமிச்சம்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது அழுகி இருக்கா இல்லை உள்ளே அப்படியே உள்ளே இறங்கியிருக்கான்னு பாருங்கள். சுவாமியை நினச்சி நீங்கள் வைக்கணும். அதுதான் பிளான். அடுத்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அது அழுகி இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப மோசமான டேமேஜான டைமில் இருக்கிறோன்னு அர்த்தம். உடனே சுதர்சன மகாவிஷ்ணுவுக்கும் நரசிம்மருக்கும் ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு பின்னாடி இருப்பார். அப்படி இல்லை அது சாதாரணமாக அமுங்கி தான் உள்ளே இருக்குது அப்படின்னா அடுத்த எலுமிச்சம்பழம் வெள்ளிக்கிழமைக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. திரும்பி அதே பிளான் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கன்னிராசிக்காரர்களே, நிச்சயமாக சொல்கிற எதிரிகள் விலகுவார்கள். ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது எல்லாம் மனசுக்கு ஏற்பட்டது, மனசால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது அது மட்டும் இல்லை, நல்ல முடிவுகள் எதிர்பார்க்குற அன்பில் ஒரு முடிவுகள். உங்கள் காதல் கைகூடும். யாரையாவது ஒரு அன்பை நேசிக்கிறீங்க, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, இவங்க நம்மளை கைவிட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நெருக்கம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க, என் புருஷனுக்கு எனக்கும் சரியாகவே இல்லைங்க, செட்டே ஆகலைங்க, என் பொண்டாட்டிக்கு எனக்கு செட்டே ஆகலைங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த அன்பு உங்களுக்கு சரிபடுவதற்கு இது நல்ல நேரம். ஏப்ரல் 13க்குள்ளே உங்கள் காதல் மலரும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதிகாத். மல்லிகைப்பூ வாங்குங்க. மல்லிகைப்பூ வாங்கி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. கணவன் மனைவிக்கு கொடுக்கணும். மனைவி என்ன பண்ணணும்? அதே மல்லிகைப்பூ வாங்கி நம்ம இட்டுக்கணும். மல்லிகைப்பூ வாசனை மனைவிக்கு இருக்கணும். கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள் தீரும். காதல் பிரச்சனைகள் கிளியர் ஆகும். இதை மட்டும் செய்யுங்க. குடும்பத்தில் அமைதி, பயணத்தில் லாபம், வேலை நிலை உறுதி கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது ஒரு உறுதியாக ஒரு தகவல் எனக்கு வேணுங்க அப்படின்னா ஏப்ரல் 13க்குள்ளே உறுதியான தகவல் சேரும். அரசியல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வேலை சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும். சார் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு தெரியல, நான் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், 3 மாதமாக ஆகுது நான் சம்பாரித்து வேலையை விட்டு நின்றுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படிலாம் பல குழப்பத்தில் இருப்பீங்கல்ல. அப்படி இருக்கிறவங்களுக்கு பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்கள்ட்ட சாதாரணமாக பயணம் பண்ணுவோம், அதில் ஒருத்தன் பேசுவான், அதை நம்ம ஹியரிங் பண்ணியிருப்போம், அதை நம்ம பிளான் பண்ணி பார்ப்போம், சக்ஸஸ் ஆகிடும். இப்படி ஒரு அற்புதங்கள் நடக்க போகுது கன்னிராசிக்கு. ஒரு டைமை மிஸ் பண்ணாதீங்க. புதிய ஒப்பந்தங்கள், பண வரவு அதிகரிக்க போகுது, பணம் மூலமாக லாபங்கள் ஏற்படுத்த போகுது, புதிய ஒப்பந்தங்கள். அவ்வளோதான். இதுதான் ஹைலைட்டு. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே புதிய விஷயத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். சும்மா பழசையே சிந்திச்சுக்கிட்டு இல்லாமல் புதிய விஷயத்தை சந்திக்க போகிறோம். அது உங்களுக்கு பல வழியில் நன்மையை கொடுக்க போகிறது. இதுக்கு முத்தாய்ப்பாக நீங்கள் ஒரே ஒரு விஷயம், உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள்.
குலதெய்வத்தை நினைக்காம ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்காதீங்க. கன்னிராசி சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். ஏப்ரல் 13க்குள்ளே காத்திருக்கக்கூடிய அதிசயத்தில் குலதெய்வமே அந்த அதிசயத்தை நடத்தி தரப்போகிறார். எஸ், 100%. ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும். இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10 நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10 நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரீரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக ஏற்றுக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.